இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் வச்ச ஒரு டிவ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காண்டி என்கிட்ட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலும் எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி ஒரு 100 பிக்சலுக்கு வித்தும் 100 பிக்சலுக்கான ஹைட்டையுமே நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அப்படி நான் கொடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்புட்டில் எந்த விதமான எஃபெக்ட்டுமே தெரியல. ஸோ வெறும் பிளாங்காக எப்பயும் போல தான் இருக்குது. அது ஏன்னா இதுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாதப்போ டிவ் இருக்கும் பட் தெரியாது. ஸோ அதை நம்ம தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு டிவ்வுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவ்வில் பேக்ரவுண்டு ஃபுல்லாக அந்த கலருக்கே மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கொடுக்குறேன், க்ரீன் கொடுக்குறேன், இந்த மாதிரி கலரை வந்து நம்ம கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தனால எனக்கு அது தெரியுது. ஸோ இதை நம்ம பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸ்ன்ற டிவ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஒரு பி டேக்கில் பாக்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காண்டி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தனால அந்த பாக்ஸ் டெக்ஸ்ட்ன்ற டெக்ஸ்ட் வந்து மாறலை. பிகாஸ் அது அந்த பேக்ரவுண்டை மட்டும் தான் ஆக்ட் ஆகுமே தவிர அது முன்னாடி இருக்க எலமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்டில் கலர் வேணாமல் இமேஜ் வேணும் அப்படின்னா அதுவும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்க ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கொண்டு வரலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு போட்டுட்டு யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ இது பக்கத்தில் அந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, அதில் போயிட்டு அந்த இமேஜோட பேத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து லோட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பேத் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஏதாவது ஒரு இமேஜோடைய லிங்க்கை நீங்கள் போட்டால் கூட அந்த இமேஜ் வந்து லோட் ஆயிரும். என்கிட்ட அசட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் சில இமேஜஸ் இருக்குது. ஸோ அதில் astra.jpg அப்படின்ற இமேஜை வந்து நான் இந்த டிவ்வுக்கு பின்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அந்த யூஆர்எல்லில் போயிட்டு இந்த இமேஜோடைய பேத்தை வந்து நான் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், டபுள் கோட்ஸ்குள்ளே முக்கியமான டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ டாட் ஸ்லாஷ்ன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபைல் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல் டைரக்டரியில் எப்படி நேவிகேட் பண்ணுறது, ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அசட்ஸ் ஃபோல்டரில் இருக்கிற astra.jpg அப்படின்ற இமேஜை வந்து எனக்கு லோட் பண்ணு சொல்லி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. பட் இந்த ப்ராப்ளம் என்னென்னா அது ஜூம் ஆகி லோட் ஆகிருக்கு. அந்த இமேஜோடைய சின்ன பகுதி தான் எனக்கு தெரியுதே தவிர மற்றதெல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகி போயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த பேக்ரவுண்டோடைய சைஸை வந்து நம்ம மாற்றணும். ஸோ கண்டெயின் கவர் அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவர்னு என்னென்னு பார்த்துடலாம். கவர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவ்வோடைய சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும், ஃபிட் ஆயிரும். ஸோ அந்த டிவ் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜையுமே வந்து லோட் பண்ணிடும், ஃபுல்லாமே வந்து தெரிகிற மாதிரி அந்த சைஸுக்குள்ளே. ஸோ இப்போ நான் வந்து கலர் வந்து ஒயிட்டுன்னு மாற்றினா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டெக்ஸ்ட் தனியாக தெரியுது, பேக்ரவுண்டில் இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கண்டெயின் அப்படின்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜோட சைஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் எலமெண்ட் சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் டிவ்வோடைய வித் அண்ட் ஹைட்டை வந்து அது பார்க்கவே பார்க்காது. அதுக்கு தேவை இமேஜோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து வித் அண்ட் ஹைட்டை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 600 இல்லை 600 200 வச்சேன். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 200 வச்சிருக்கேன். பட் முன்னாடி நம்ம கவர் கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு. இப்போ நான் கண்டென்ட் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அந்த இமேஜோட டிமென்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த ரெசல்யூஷன் ஆனால் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட். அதே மாதிரி ரிப்பீட் ஆக எனக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. இப்போ வந்து எனக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ கண்டெயின் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். அந்த இமேஜோட வித் அண்ட் சைஸை வந்து அது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜும் பேக்ரவுண்ட் கலர் ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அட் டைமில். ஸோ அந்த டிவ்வோட வித்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் அந்த இமேஜ் வந்து இவ்வளோ தான் லோட் ஆகிருக்கு. பிகாஸ் அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதே இது நீங்கள் வந்து கவர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், கவர் கொடுத்தா இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து லோட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் வந்து இந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல லோட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயினுக்கும் கவருக்குள்ள வித்தியாசம். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த இமேஜோட டாப் செக்ஷன் மட்டும் தான் வந்து எனக்கு லோட் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அந்த இமேஜை காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜில் அந்த ஹெல்மெட்ன்றது டாப் செக்ஷன், கீழே சென்டர் பாட்டம்னு சொல்லி 2 இது இருக்குது. பட் அது எனக்கு வரல. சப்போஸ் நீங்கள் அப்படி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் பாட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜோடைய பாட்டம் செக்ஷன் வந்து லோட் ஆகும். இப்போ நான் இமேஜை காட்டுறேன் பாருங்கள், கீழே பார்த்தீங்களா அதில் இருக்கிறது அப்படியே அங்கே லோட் ஆயிரும். ஸோ இல்லை எனக்கு சென்டர் இல்லை டாப் செக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி டாப் செக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ டாப்னு போட்டால் மேலே இருக்கிறது லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேலே இருக்கிறது வந்துருக்கு. அதே மாதிரி சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இமேஜோடைய சென்டர் பகுதியை வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கா. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ், பொசிஷனு, கலரு, ரிப்பீட்டுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்மளால் ஒரே லைனில் வந்து போட முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டாண்டலோன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம இதுவரையும் கொடுத்த எல்லா வேல்யூஸுமே இதிலே கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் ஃபஸ்ட் கொடுத்தா ரெட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ரெட்டு வந்து எடுத்துரும். பக்கத்துலேயே போய் URL அப்படின்னு டைப் பண்ணி அந்த பேரந்தசிஸ்குள்ளே அந்த பேத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ASTRA.jpgன்னு கொடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ அந்த ரெட் கலரும் வேலை செய்யும், அந்த இமேஜும் லோட் ஆகும். இங்கனக்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை தவிர, அதாவது அந்த கவர் கண்டென்ட் போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இதில் போய்ட்டு கவர் அப்படின்னு போட்டால் எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த சைஸுன்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மற்றது எல்லாமே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரே லைனில் வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் ஆஃப் கோட்ஸுமே மிச்சமாகும். ஸோ ஸ்பேஸிங்குமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சைஸ்ன்றதை மட்டும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ரிப்பீட், நோ ரிப்பீட் இதையுமே நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிலே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் சைஸ் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. இங்கனக்குள்ளே நான் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிப்பீட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நோ ரிப்பீட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி நீங்கள் அந்த பொசிஷனுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர், பாட்டம், டாப். நான் கண்டென்ட் போட்டிருக்கனால எனக்கு இப்போ டாப் அண்ட் பாட்டம் வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேது. இதே இது நான் கவர் போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சென்டர் போட்டனால சென்டராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கவர் போட்டு கட்டுற பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து டாப் கொடுத்துருக்கனால எனக்கு மேலே இருக்குது லோட் ஆகுது. இதே இது பாட்டம் கொடுத்தேன் அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, இதுலேயுமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து நீங்களாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ் போட்டு முன்னாடி டெக்ஸ்ட்டு போட்டு நீங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி பாருங்கள்.